சார் இத்தனை காலம் நீங்க சும்மா ஒரு பேருக்குன்னே சொல்லுவாங்க. உங்க மனசு சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக, நல்லா இருப்பீங்க, போவீங்க, வருவீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா, இப்ப தான் நீங்க உண்மையிலேயே நல்லா இருக்க போறீங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த குருபெயர்ச்சியானது மிகவும் விசேஷமான குருபெயர்ச்சி. உயர்ந்த மனிதர்கள், நல்ல மனிதர்கள், உதவி செய்வதில நம்பர் 1. அந்த மனிதர்கள்ட்ட ஒரு கெட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? தான் எதிரிய நான் பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. எதிரிய சோறு ஊட்டி, பால் ஊட்டி, தாலாட்டி வளர்க்கறதுல இவங்கள மாரி ஒரு நம்பர் 1 யாருமே கிடையாது. ரிஷபராசிக்காரங்க என்னப்பா சுக்கிரன அதிபதியா கொண்டவங்க. அவங்களுக்கு காசு பணம் இந்த மாரி கஷ்டம்னா என்னவோ இருக்காது. அவங்க ஜாலியா இருப்பாங்க. நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழக்கூடியவங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அங்க ஒண்ணுமே கிடையாது. கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்கும்? நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? இதத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அன்பான நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். வருடா வருடம் வரக்கூடிய குருபெயர்ச்சி பலன்கள் என்பது நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்குண்டான பலன்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த குருபெயர்ச்சி வந்தாலும் நல்லா இருக்குங்க, அமோகமா இருக்கும், கவலைப்பட வேண்டாம்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கும். 100க்கு 80% மக்களை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை தொடரலாமா வேண்டாமா ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, பண நெருக்கடி, கடன்ல நான் மாட்டிட்டு இருக்கிறேன், மனைவிக்கும் கணவனுக்கும் ரொம்ப சண்டையா இருக்குது, பிள்ளைகள் பிரிஞ்சிட்டாங்க, இதுபோல எண்ணற்ற கவலைகளோட இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ரிஷப ராசி. பொதுவா மற்ற ராசிக்காரங்கெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்க, ரிஷபராசிக்காரங்க என்னப்பா சுக்கிரனை அதிபதியா கொண்டவங்க, அவங்களுக்கு காசு பணம் இது மாதிரி கஷ்டம்னா என்னவோ இருக்காது, அவங்க ஜாலியா இருப்பாங்க, நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழக்கூடியவங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனால் உயர்ந்த மனிதர்கள், நல்ல மனிதர்கள், உதவி செய்வதில் நம்பர் 1. அந்த மனிதர்கள்ட்ட ஒரு கெட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? தான் எதிரிய நான் பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. எதிரிய சோறு ஊட்டி, பால் ஊட்டி, தாலாட்டி வளர்க்கறதுல இவங்கள மாதிரி ஒரு நம்பர் 1 யாருமே கிடையாது. அதே போல அமைதி பேர்வழி, கோபம் வந்தால் சீருவாங்க. அப்பேற்பட்ட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய குருபெயர்ச்சி பலன் ஒரு மாற்றத்தை கொடுக்குமா? இத்தனை காலம் தடைபட்டிருந்த காரியங்கள் நிறைவேறுமா? இப்ப வரக்கூடிய குருபெயர்ச்சியானது ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 1:50 மணி அளவில் உங்களுடைய ராசியின் பக்கத்து வீடான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அந்த கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய அந்த குரு பகவான் உச்ச குருவாக திகழ்கிறார். இங்க நீங்க தான் இதான் கவனிக்கணும். மற்ற காலங்கள்லாம் விட்டுடுங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த குருபெயர்ச்சியானது மிகவும் விசேஷமான குருபெயர்ச்சி. இந்த குருபெயர்ச்சியில ரிஷபராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் உண்மையிலேயே பிறந்துச்சுங்க. இது ஒரு பேச்சுக்காக நான் பேசல. சார் இத்தனை காலம் நீங்க சும்மா ஒரு பேருக்குன்னே சொல்லுவாங்க, உங்க மனசு சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா இருப்பீங்க, போவீங்க, வருவீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பதான் நீங்க உண்மையிலேயே நல்லா இருக்க போறீங்க. அதாவது கிரகங்கள்ல குரு பகவானை சுவத்துமான கிரகம் சொல்லுவாங்க, அதாவது நல்ல கிரகம் சொல்லுவாங்க. அவர் மேக்சிமம் கெடுதல் செய்ய மாட்டாரு. அப்பேற்பட்ட குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். கடகராசிக்கு வரக்கூடிய அந்த இடமானது 3வது இடம். உங்க ராசியிலிருந்து 3வது இடம், 3வது வீடு, 3வது ஸ்தானம் சொல்லுவாங்க. வீரியம், தைரியம், கீர்த்தி, இளைய சகோதரர்கள், இது போல இடங்களை குறிக்கும். இப்ப அந்த இடத்துக்கு வரும் பொழுது குரு பகவான் தான் நின்ற இடத்திற்கு உதவி செய்கிறாரோ, கருணை காட்டுகிறாரோ, பலன்கள் கொடுக்கிறாரோ இல்லையோ, அவர் பார்க்கக்கூடிய 5, 7, 9 பார்வைகளால் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடமான விருச்சிக ராசியையும், உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் வீடான மகரத்தையும், உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் வீடான மீனத்தையும் பார்க்கிறார். இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் அதிசாரம் பெற்று சிம்ம ராசிக்கு போறாரு, திரும்ப வக்கரம் அடைகிறாரு. பலன்கள் என்னமோ ஒண்ணுதாங்க, அதுல எந்த கவலையும் பட வேண்டாம். இந்த ரிஷப ராசியிலே இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்கும், நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம்.
வணக்கம், என் பேர் காளிமுத்து. நான் ஒரு ஜோதிடர் மற்றும் பத்திர எழுத்தாளர். அதாவது குரு பகவான் கடகராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார், விருச்சகத்தை பார்க்கிறார். 7ஆம் வீடு என்பது கலத்தர ஸ்தானம் சொல்லுவாங்க. திருமணம் சம்பந்தப்பட்டது, நண்பர்கள் சம்பந்தப்பட்டது, அதாவது வெளிவட்டார வழக்கங்கள் சம்பந்தப்பட்டது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த பேச்சுக்கள் அடிபட்டதுன்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த வெளியூர் சம்பந்தமாக நீங்கள் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நண்பர்கள் மூலியமா ஒரு பழக்க வழக்கத்தை வச்சு நான் தொழில் தொடங்கலாம், கூட்டு தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக தொடங்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இழுபறி, இந்த வழக்கு, பஞ்சாயத்து இது மாதிரிலாம் இருக்கும், விவாகரத்து இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நினைக்கிறவங்களுக்கு சாதகமாக முடியும். முக்கியமாக சொல்லப்போனால் திருமணம் ஆகாமல் நிலுவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருந்திருக்கும், பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் இருக்காம கொஞ்சம் சுமூகமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பணம் இருந்து நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. அதற்கு காரணம் உங்களுடைய ராசியான அதிபதி சுக்கிர பகவானுடன் மற்ற அசுப கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ, உங்களுடைய ராசியில் ஏதாவது ஒரு அசுப கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ இதுபோல் ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் என்பது கொஞ்சம் லேட்டாக தாங்க அமையும் சிலருக்கு. ஏன் அப்படின்னா காலத்தின் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், அவர் உங்களுடைய அதிபதி. அவர் அசுப கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது அவர் ஒரு பாவக்கிரகங்களுடன் பார்வை பெற்றாலோ அந்த திருமண பாக்கியம் என்பது கொஞ்சம் தனித்து தான் இருக்கும், கொஞ்சம் தாமதம் தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த வருட காலகட்டங்களில் இந்த திருமணத்திற்குண்டான முயற்சிகளை எடுத்தீங்கள் என்ன, இந்த முயற்சி என்பது உங்களுக்கு திருவணியாக்கி உங்களுக்கு வெற்றி தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானம் என்பது தந்தை ஸ்தானம். இந்த தந்தை வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் பழக்கமாவது, பிரிஞ்சிருந்தவங்க பிரிய கூடுறது, தந்தை மூலியமாக சொத்துக்கள் நமக்கு வர வேண்டியது, தந்தை மூலியமாக நமக்கு அனுகூலங்கள் நிறைய கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கண்டிப்பாக இந்த ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமையும். உங்களால் தந்தைக்கு ஒரு நல்ல வழிகள் பிறக்கும், தந்தைக்கு உடல்நிலை சீராகும், அவரால் உங்களுக்கு உடல்நிலை சீராகும். இதுபோல் நிறைய விஷயங்கள் நடக்குங்க இந்த காலகட்டங்களில். 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சொல்லுங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு மீனஸ் ராசியிலே தான் சனி பகவான் இப்போது இருக்கிறார். அப்பேற்பட்ட சனி பகவான் லாபச்சனியாக இருக்கிறார். உங்களுக்கு லாபச்சனி தானே. அப்ப குரு வீட்டிலேயே சனி இருக்கிறார். அப்ப கெடுதல் செய்வாரா? கெடுதல் செய்யணும்னு நினைச்சாலும் கூட குரு அதை தடுத்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை அமைத்து கொடுப்பார். நீங்க தொழில் மூலியமா நான் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு இருந்தேன், அது நான் தொடங்கலாமா, லாபம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஏன் சொல்லுங்க, 9ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி பகவான். அவரு தான் அங்க இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? 11ஆம் வீட்டில இருக்கிறார். அப்ப சனி பகவான் அங்க இருக்கிறார், குருவின் பார்வை அங்கு படுது. அப்ப நல்லா தான் இருப்பீங்க, கவலையே படாதீங்க. நீங்க தொழில் மூலியமாகவோ நீங்க 10 ரூபா போட்டீங்கன்னா 100 ரூபா கிடைக்கக்கூடிய காலமுங்க இது. நீங்க எந்த கவலையும் படாதீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்களை இங்கே பார்த்துருவோம். பொதுவாக நிதிச்சுமை இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதே போல் வெளியில் நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, அது உங்களை தேடி வரும். அவங்களா எடுத்தாந்து கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அரசு சம்மந்தப்பட்ட டிஎன்பி எக்ஸாமு, இல்லை ஒரு நீட்டு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எக்ஸாமுக்கு நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேன்னா எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. விடாமுயற்சி தாங்க. இந்த விடாமுயற்சி நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகும். அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய மனசை அலைப்பாய விடக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் என்பவர் மனோக்காரகர். இப்போ திடகார்த்தமான முடிவெடுக்க முடியாது, ஒரு குழப்பமான சூழ்நிலை இருப்பீங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணும் இந்த குருபெயர்ச்சி. அதனால் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் சினிமா துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் சார், நான் ஒரு யூடியூப் தொடங்கி ஏதாவது ஒரு வீடியோ போட்டு நான் சம்பாதிக்கலான்னு இருக்கிறேன், இது மாதிரி செய்யலாமான்னா தாராளமாக செய்யுங்க, முயற்சி எடுங்க. வெளியூர் பயணம் நான் போகலான்னு இருக்கிறேன், நான் வெளியூரில் போய் சம்பாதிக்கலான்னு தாராளமாக செய்யுங்க. நான் தொழில் தொடங்கலாமா இருக்கிறேன் சார், ஏதாவது தொழில் தொடங்கி நான் ஒரு நல்லபடியாக வரலாம், தாராளமாக செய்யுங்க.
அதே போல் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும். பிள்ளைகளை வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு காலேஜில் சேர்க்கறது, ஸ்கூலில் சேர்க்கறதுனா தாராளமாக சேருங்க. நல்ல வாய்ப்பு அமையும். எந்த ஒரு கவலையும் படாதீங்க. பிள்ளைகள் பெயரில் ஒரு சேமிப்பு தொடங்குறது, அவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக அமையும். விடாமுயற்சி ஒன்று தான் உங்களுக்கு வெற்றி தரும். அதே போல் மிருகசீரிடம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க. சட்ட சிக்கல்கள் நீங்கள் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருப்பீங்க, அது உங்களுக்கு சாதமாக வரும். இந்த காலகட்டங்களில் நிலம் வாங்கிறது, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். உங்களுக்கு மெயினாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, எக்காரணத்தை கொண்டும் குழப்பம் அடையாதீங்க. உங்களுக்கு முதல் எதிரி யாரு தெரியுமா? நீங்கள் தான். ஏன்னா இரட்டைத்தன்மை உள்ளவர்கள். எதையுமே ஒரு தடவை 2 தடவை யோசிக்கிறது. இதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமான்னு இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைப்பீங்க. அப்படி வைக்கவே கூடாது. நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எடுத்தது தான். ஏன்னா நீங்கள் புத்திக்காரர்கள் இல்லையா? புதனுடைய அம்சம் பெற்றவர்கள் இல்லையா? புதனுடைய வீட்டில் தானே உங்களுடைய ராசி. அதனால் நீங்கள் எதை எடுத்தாலும் திடகாத்திரமாக ஒரு முடிவு எடுங்க, நல்லதே அமையும். பரிகார முறைகள் பார்த்தீங்கன்னா, நான் செய்யக்கூடிய பரிகார முறைகள் என்பது எனக்கு ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்குது. இந்த பரிகார முறைகள் உங்களுக்கு செய்ய முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் ரொம்ப செலவு பண்ணிலாம் பரிகாரம் செய்யணுங்கிறது அவசியம் இல்லைங்க. அதாவது தினமும் உங்களால் முடிஞ்ச இந்த நாய்கள்லாம் இருக்கும், பூனைகள் இருக்கும், இதுகளுக்கு வந்து பிஸ்கட் வாங்கி போடுங்க. அதே போல் வந்து காக்கை தானியம் இருக்குங்க இல்லையா, அந்த காக்கை பறவைகளுக்கெல்லாம் டெய்லியும் உங்கள் கைப்பட கொஞ்சம் தானியம் போட்டுட்டு வாங்க. முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகார முறைகளில் ரொம்ப ரொம்ப அவசியம் என்னென்னா, இறந்த முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தாக வேண்டும். ஒவ்வொரு அமாவாசையும் கொடுத்தாக வேண்டும். வருடம் வரக்கூடிய ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலட்சுமி அமாவாசை இந்த தினங்களில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதே போல் தாய் தந்தையர் இழந்த ஒருவர் கண்டிப்பாக காசி சென்று, கயா சென்று தர்ப்பணம் கொடுத்தாக வேண்டும். வருடத்துக்கு ஒரு முறை கேரளா சென்று திருவள்ளம் பரசுராமர் ஆலயத்திலே தர்ப்பணம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.